குட் பை டாக்லி படத்தோட டிக்கெட் முன்பதிவு என்னைக்குன்னு டேட் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சூர்யா நடிப்புல வரவிருக்கிற ரெட் படத்தை காமிகான் வடிவில் வெளியிட்டு இருக்காங்க. படக்குழுவினர் படக்காட்சிகளை நானியோட ஹிட் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருமே வெளியிட்டு இருக்காங்க. ஜி பிரகாஷ் எனக்கு எந்த தொடர்புமே இல்லைன்னு நடிகர் திவ்யா பாரதி விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஜாக்கி சானோட கராத்தே கிங் லெஜெண்ட் என்ற ட்ரைலருமே வெளியே இருக்குங்க. சித்தார்த் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சுதா, இதனாலதான் நான் திருமணமே செஞ்சுட்டேன்னு ஆதித்ய ராவ் சொல்லியிருக்காங்க. பீஸ்ட் திரைப்படத்துக்காக எடுக்கப்பட்ட லுக் டெஸ்ட் வீடியோவுமே வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில மூவி அப்டேட்ஸ் இருக்குங்க இந்த வீடியோஸ்ல. அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஜித் நடிப்பில் குட் பை டாக்லி திரைப்படத்தை முன்பதிவு தமிழகத்தில் ஏப்ரல் 4ஆம் தேதி இரவு 8 மணிக்கு தொடங்கிறன்னு சொல்லியிருக்காங்க. அஜித்தோட நடிப்பில் ரவிச்சந்திர இயக்கத்தில் ஜி பிரகாஷ் இசையமைச்சிருக்க இந்த படம் வருகிற 10ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுதுங்க. இந்த நிலையில இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆகணும் ரொம்ப எதிர்பார்த்த நிலையில இந்த மாசம் 3ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 3ஆம் தேதி இந்த படத்தோட ட்ரெய்லருமே ரிலீஸ் ஆயிடுங்க. இதுக்கப்புறமா இந்த படத்தோட டிக்கெட் முன்பதிவுமே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 4ஆம் தேதி இரவு 8 மணிக்கு மேல டிக்கெட் முன்பதிவு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த படத்தை சென்சாருக்குமே அமைச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்த்த உடனே சென்சார் குழு உண்மையுமே படம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் சில படங்களுக்கு மட்டுமே சென்சார் கூட இந்த மாதிரி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. படத்தோட எதிர்பார்ப்பை இன்னுமே அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்காக நீங்க எவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்கீங்கன்றதுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தலை ஃபேனா இருந்தா சேனல் அப்படி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தளபதி ஃபேனா இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. பீஸ்ட் திரைப்படத்துக்காக நடத்தப்பட்ட லுக் டெஸ்ட் வீடியோஸை சன் பிக்சர்ஸ் தன்னோட எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு படம் நம்ம நெல்சன் இயக்கியிருந்தாரு. கடந்த 2022 ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்ததுங்க. கிட்டத்தட்ட இது ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் 236 கோடி வசூலிச்சிருந்தது. இந்த ஒரு படத்தை நம்ம சன் பிக்சர்ஸ் தாங்க தயாரிச்சிருந்தாங்க. இப்போ அந்த படத்தோட லுக் டெஸ்ட் வீடியோஸை இப்போ அவங்களோட எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு ரசிகர் மத்தியில் ஈர்ப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடித்து வருகிற மெட்ரோ படத்தை வருகிற மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குங்க. நடிகர் சூர்யாவின் 44வது படமான மெட்ரோ படத்தை இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் தாங்க. இந்த படத்தை சூர்யாவோட 2D கார்த்திகோட சுப்ராஜின் ஸ்டார் பென்சஸ் நிறுவனமும் இணைஞ்சு தயாரிக்கிறாங்க. இந்த ஒரு படத்துக்கு சந்தோஷ் நாராயணா இசையமைக்கிறாருங்க. இது மே 1ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகணும் எதிர்பார்த்து டீசருமே முதல்ல பாடலுமே வெளியிட்டு இருந்தாங்க. இது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்புமே பெற்று இருந்ததுங்க. இதற்கு நிலையில படப்பிடிப்புகளை காட்சிகளை காமிகான் வடிவில் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இப்போ 8வது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எபிசோட உண்மையிலுமே நல்லாவே இருந்தது. ஸோ நீங்கள் மறக்காமல் வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலுமே நல்லாவே இருந்ததுங்க. நானி நடிப்பில் ஹிட் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகணும் அதில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஹிட் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் உண்மையிலுமே நல்லாவே இருக்குங்க. நீங்களுமே பார்த்து இது எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சித்தார்த்தை திருமணம் செஞ்சுக்க நான் ஒரு நொடி கூட யோசிக்கலாம், அவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன்ட்டு ஆதித்ய ராவ் கூறியிருக்காங்க. 2021ஆம் ஆண்டு வெளியான மகாசமுத்திரன் என தெலுங்கு படத்துல இவங்க 2 பேரும் ஒன்னா நடிக்கும் போது காதல் ஏற்பட்டிருக்காங்க. பின்னெல்லாம் அதுவே திருமணமாகவும் செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தற்போது ஆதித்ய ராவ் அளித்திருந்த ஒரு பேட்டியில சித்தார்த்தை திருமணம் செஞ்சுக்க நான் ஒரு நொடி கூட யோசிக்கல, ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசு கொண்டவர், அதனாலதான் நான் அவரை திருமணம் செஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி ஒரு பேட்டியில அறிவிச்சிருக்காங்க. ஜி பிரகாஷ் சைத்தன்யமா விவாகரத்துக்கு காரணமே திவ்யா பாரதி தான் சொல்லி ஒரு வதந்தி சமூக வலைதளத்துல பரவி வருதுங்க. நம்ம ஜி பிரகாஷ் 2013ஆம் ஆண்டு பின்னணி பாடகியான சைத்தம்மாவை கல்யாணம் பண்ணாங்க. இவங்க 2 பேருமே 12 வருஷமா ஒன்னா தாங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு விவாகரத்து கேட்டது ரசிகர்கள் மத்தியில் பயங்கர அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கேன். ஸோ இந்த டைவர்ஸுக்கு காரணமே திவ்யா பாரதி தான் சொல்லிட்டு இந்த சமூக வலைதளத்துல பயங்கரமான ஒரு பேச்சு. இவங்க 2 பேருமே பேச்சுலர் படத்துல ரொம்ப நெருக்கமாக நடிச்சதுனால அவங்களுக்குள்ள ஒரு அஃபேர் ஏற்பட்ட காரணத்தினாலதான் இந்த ஒரு டைவர்ஸ் அவங்க கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு டாக்குமே இன்டர்நெட்ல பயங்கரமா வளர்ந்து வந்துட்டு ரொம்ப நாளாவே திவ்யா பாரதி இதுக்கு எந்த ஒரு மறுப்புமே கொடுக்காம இருந்தாங்க. இப்ப திடீர்னு அவங்களோட ஸ்டோரி ஒண்ணு போட்டிருக்காங்க. அந்த ஸ்டோரியில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எந்த ஒரு நடிகர் கூட டேட் பண்ண மாட்டேன், அதே மாதிரி நிச்சயமா திருமணமானவங்களோட கண்டிப்பா நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட அறிக்கையில சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலியமா அவங்க வந்த வதந்திக்கு எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. அதுல முதலும் இறுதியுமா நான் இது சொல்றேன், இதுக்கப்புறம் இந்த ஒரு டாக் எனக்கு தேவையில்லை, இந்த ஒரு பிரச்சனையில இருந்து நீங்க எடுக்காதீங்க,